அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஏராளமான மனிதநேய பணிகளை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக நாம் செய்யக்கூடிய ஏராளமான பணிகளில் இந்த இரண்டு பணிகளும் மிக முக்கியமான பணிகளாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்று, மருத்துவ அணி. அதிகமான அளவிற்கு இரத்த தானம், இரத்தம் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இரத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால், பல மாற்று மத சகோதரர்கள் நம்மளுடைய ஜமாத்தை அணுகி இரத்தம் கேட்கிறார்கள். அப்போ இரத்தத்தை நாம் ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்கள் நீக்கப்படுகின்றது. இதை நம்மளுடைய அனுபவத்தில் ஏராளமாக பார்க்குறோம். நமக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மாற்று மத சிந்தனை உள்ளவர்கள் அவங்க ஒரு நாள் ஃபோன் அடித்து, தஞ்சாவூரில் ஒரு எமர்ஜென்சியான நேரம், எங்களுக்கு உறவினருக்கு ரத்தம் தேவைப்படுது, அவங்களுடைய தகப்பனாருக்கு பைபாஸ் ஆப்ரேஷனுக்காண்டி ரத்தம் தேவைப்படுது, எல்லா இடத்துலையுமே கேட்டுட்டோம், கிடைக்காத ஒரு சூழ்நிலை, உடனே ரெடி பண்ண முடியுமா, எங்களுக்கு நீங்கள் தருவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே உடனே தொடர்பு கொண்டு அங்கே பொறுப்பாளரை பேசுகிறப்ப அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு உடனே கிடச்சிச்சு. அவரை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாம் நடத்தக்கூடிய எல்லா கேம்புகளிலையும் ரத்தம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் முதல்ல என்ன கேட்டார்னா, நாங்கள் கேட்டால் நீங்கள் ரத்தம் கொடுப்பீங்களா, ஏன்னா நமக்கு நேர் எதிரான ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே போல் இந்த இரத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற உதவிகளை விட இந்த இரத்தம் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரம் எப்படியாப்பட்ட நேரம்னு சொன்னால், உறவுகள் இருந்தால் கூட கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க, காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறப்ப, முகம் தெரியாமல் ரெடி பண்ணி கொடுக்குறப்ப அவங்களே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாய் நீங்கள் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, எங்கள் சொந்தக்காரங்க கூட எங்களுக்கு கொடுக்கல, ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் தான் பண்ணோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சதை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம். இந்த முத்துப்பேட்டை பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர், அவர் திருத்துறைப்பூண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருடைய மனைவிக்கு ரத்தம் தேவைப்படுது, அவங்களுக்கு பிளட்டு கிடைக்கல. அப்போ நம்மளுடைய ஜமாத்தை அன்றைக்கி கேட்குறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஜமாத்தின் சார்பாக ரெடி பண்ணி கொடுத்தோம். அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு இந்த உதவியை நாங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம், ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எவ்வளோ பேர் இருந்தாங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, கிடைக்கல, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆப்ரேஷன் அதனாலலாம் தள்ளி போயிட்டு இருந்துச்சு, ஆனால் உடனே கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க தகவலை பதிவு பண்ணாங்க. இந்த மாதிரி இரத்தம் கொடுக்கறது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள், நம்ம மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை களையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாவா பணியாக இருக்கிறது. தாவா பணி செய்கிறோம்ல, அந்த தாவாவில் இரத்தம் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அவசரமான நேரத்தில் இரத்தம் கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக, மிகப்பெரிய பலனாக அவங்க பார்க்குறாங்க. அதே போல் எந்த ஒரு திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டத்தில் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நம்மளுடைய ஜமாத்து நம்பரை முதல்ல கொடுத்துட்றாங்க. அவங்க முதல்ல யார் மூலமாவது வாங்கி நம்ம தொடர்பு கொண்டு வர்றாங்க. அப்போ யாரெல்லாம் மருத்துவ அணியில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு இருக்குது. சாதாரண இது தானே, அணி செயலாளருங்கிறது சாதாரணமாக நினைக்கிறாங்க. மருத்துவ அணியில் இருக்கிறவங்க உங்களுடைய பொறுப்புகளை நல்லா விளங்கிக்கிங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி மிகப்பெரிய தாவா, அது இஸ்லாத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும். அவருடைய மனசில் இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். கிளையில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னவாக இருக்குன்னு பார்த்தால், நிறைய பேர் குரூப்பில் வர்றதையெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு, பாய் அவங்களுக்கு பிளட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. எந்த விசாரணையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க யார், அவங்களுக்கு எப்போ தேவை, நம்மளுடைய ஜமாத்தை அணுகி யார் கேட்குறாங்களோ அவங்கள மட்டுமே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுங்க.
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தால் வேறு குரூப்பில் வர செய்தியெல்லாம் வந்து பதிவு செஞ்சுட்டு அவங்க வந்து நமக்கு ஃபார்வேர்டு பண்ணி விட்டுட்டு வெறும் ஃபோன் நம்பர் மட்டுமே அனுப்புகிறாங்க. கிளையில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தால், நான் உங்களுக்கு நம்பர் அனுப்பியிருக்கேன் பாய், இவங்களுக்கு எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொல்லியாச்சு, கிளையில் இருக்கக்கூடியவர்கள் கிளையை அணுகி ரத்தம் கேட்குறப்ப முதல்ல அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்ன பிளட் குரூப்பு தேவை, எவ்வளவு தேவைகள் இருக்குது, எப்போ தேவை, இது எல்லாத்தையும் விவரமாக கேட்டு நீங்கள் பதிவு செய்யுங்க. கிளையிலேருந்து நீங்கள் கான்டாக்ட் முன்னாடி பண்ணுங்கள், அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பெரும்பகுதி அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்பரை மட்டும் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் கேட்டுங்க பாய் அப்படிங்கிறாங்க. அது பெரிய தர்ம சங்கடமாகுது. எப்போவுமே பிளட்டு கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல அவங்களுடைய பிளட் குரூப் என்ன, எப்போ தேவை, எவ்வளவு தேவை அப்படிங்கிறலாம் விசாரிச்சுட்டு தந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாங்க. சில நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தால், உடனே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பாய், இந்த நம்பரில் உள்ளவர் உங்களுக்கு பிளட்டு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாருக்குமே சொல்லாதீங்க. ஏன்னா பிளட்டு கொடுக்குறவங்க ஒரு வாட்டி கொடுத்துட்டு 3 மாதம் அடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, திரும்ப திரும்ப அந்த டோனர்கள் தான் வர மாதிரி ஆகுது. அப்போ அதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா, யார் கேட்டாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம், உங்களுடைய சைட்லேயும் நீங்கள் பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் இன்னொரு பணி என்ன அப்படின்னு பார்த்தால், நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக திருத்துறைப்பூண்டியில் இரத்த வங்கி கட்டடம் திறக்கப்பட்டு இரத்தம் எடுக்காமலே இருந்தாங்க. அதற்காக பல கட்ட வேலைகளை நம்ம சந்தித்தோம். கலெக்டரை போய் சந்தித்தோம், அதே போல் போராட்டங்கள் அறிவித்தோம், பல அரசியல் கட்சி தலைவர்களை போய் பார்த்தோம், எம்எல்ஏவை பார்த்தோம். இந்த மாதிரி திறந்து பயன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர் முயற்சியினால் இந்த மாதத்திலிருந்து திருத்துறைப்பூண்டியில் கட்டி திறக்கப்பட்ட அந்த இரத்த வங்கி கட்டடத்தில் இரத்தம் எடுப்பதற்கான வேலையை செய்திருக்கிறாங்க. இதை எல்லாருமே தெரிஞ்சிங்க. இப்போ நம்ம மாவட்டத்தில் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி 3 பகுதிகளில் இரத்தம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதையும் பயன்படுத்திங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு கிளையின் சார்பாகவும் இரத்த தான முகாம் நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்யுங்க. அதே போல் கிளைகளில் யார் யாரெல்லாம் இரத்தம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை பற்றி ஒரு நோட்டு போட்டு எழுதுங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அந்த நோட்டை போட்டு அவங்களுடைய பேர், பிளட் குரூப்பு, கான்டாக்ட் நம்பரு, கடைசியாக அவங்க எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதை அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்மளுடைய ஜமாத்தின் மூலமாக செய்யக்கூடிய பணிகளிலே மிக முக்கியமான ஒரு பணி. அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கோடை காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த கோடை காலத்தில் ஏராளமான அளவிற்கு தண்ணீர் தேவைகள் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் தாகம் எடுத்த மாதிரியே இருக்குது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி குடித்த மாதிரியே இருக்காது. எல்லா இடங்களிலையுமே மக்கள் என்ன பண்ணுறாங்க, தண்ணீருக்காண்டி அலையக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் கிளைகளின் சார்பாக மக்கள் பொதுவாக கூடக்கூடிய இடங்களில் தண்ணீர் பந்தலை அமைத்தோம் என்று சொன்னால், அதுவும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக, அதே போல் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய காரியமாக இருக்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம் ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கிறோம். அப்போ சாதாரணமாக அமைக்க மாட்டோம், அதை சுற்றி சில வசனங்கள்லாம் அமைப்போம். பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம், அதே போல் உங்களுக்கு திருக்குரான் இலவசமாக வேண்டுமா, இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் அந்த இடத்துல பதிவு செய்கிறப்ப, அதை பார்த்து விட்டு சில கிளைகளில் குரானை இலவசமாக கேட்டு படிக்கக்கூடிய நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமாக வைக்கக்கூடிய தண்ணீர் பந்தல், அவங்க அந்த தண்ணீர் பந்தலுக்கு வந்ததன் காரணமாக குரானை வாங்கி படிக்கக்கூடிய அளவுக்கு ஆகியிருக்காங்க. அதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அல்லது இஸ்லாத்திற்குள்ளே வருவதற்கு ஒரு காரணமாகவும் அமையும். இன்றைக்கி தண்ணியுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா, எந்த கடையிலையும் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, பாட்டில் தண்ணி தான். பணம் கொடுத்தா தான் தண்ணியை குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. தண்ணி டீ கடையில் உட்காந்து கேட்டால் கூட 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி குடிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படி பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் பொதுவான இடங்களில் தண்ணீர் பந்தயங்களை அமைத்தீர்கள் என்று சொன்னால், அது மிகப்பெரிய அளவிற்கு மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.
தண்ணீர் கொடுக்கறதுனால எந்த அளவிற்கு நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்ட பெண்மணி ஒரு சாலையின் ஓரத்தில் போயிட்டுருக்கிறாங்க. தாகத்தில் ஒரு நாய் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், தரையை தன்னுடைய நாக்கினால் வறண்டக்கூடியதாக இருக்குது, நக்குது, சரியான தாகம். அப்போ அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தால், பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் தன்னுடைய சேலையை எடுத்து தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு தாகத்தை தீர்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இதனால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிது, தண்ணியினுடைய தாகத்தை தீர்த்ததுனால அவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக நாம் செய்யக்கூடிய பணிகளை இன்னும் ஆர்வமூட்ட வேண்டும் என்பதற்காக புள்ளிப்பட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் மதிப்பெண்களை வழங்குகின்றோம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிளைகளும் சாதாரணமாக மதிப்பெண்களை அதிகமாக வாங்கி கொள்வதற்கு தண்ணீர் பந்தல் அமைச்சிங்கன்னா போதும். ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சிங்கன்னு சொன்னால் 100 பாயிண்ட் ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட். ஒரு 2 இடத்துல 3 இடத்துல அமைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 300 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு எவ்வளோதாயிடுச்சு, 300 × 30 900, இது 9000 பாயிண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நாம் மதிப்பெண்களை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு காரியமாகவும் அமைக்கும். அதனால் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இன்னும் 15 நாளைக்கு கடுமையான கத்திரி வெயில் காலம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் மக்கள் அதிகமான அளவிற்கு சிரமப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் தண்ணீர் பந்தல்களை அதிகமாக அமைத்து அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டவனாக இதை முடிவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.